ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மேக்ஸி ட்ரெஸ்ஸை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மேக்ஸி ட்ரெஸ்ஸு எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதான்னு பார்க்க போகிறோம். நான் பேப்பரில் காமிக்கிறேன். புதுசாக பழகுறவங்க பேப்பரில் மார்க் பண்ணி கட் பண்ணி ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் துணியில் கட் பண்ணலாம். இப்போ எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். எப்பயுமே மடிப்பு சைடு தான் இருக்கணும். எப்பயுமே கழுத்து உயரம் மடிப்பு சைடு தான் இருக்கணும். இப்போ அதான் பேப்பரில் காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன அளவு இருக்கோ இதே மெத்தடு தான் உங்கள் ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே தான் பார்த்து செய்யுங்க. இப்போ இங்கேருந்து அரை இன்ச்சு எதுக்காக ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக இங்கேருந்து அரை இன்ச்சு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இப்போ இங்கேருந்து உங்கள் பாடி உயரம் எவ்வளவோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இங்கேருந்து பாடி உயரம் இப்போ 10னா 10ஓடு அரை இன்ச்சு கூட்டிக்கோங்க. மேலே அரை இன்ச்சுக்கும் கீழே அரை இன்ச்சு. இப்போ இங்கே 10 இன்ச்சுனா அதோட கூட்டி ஒரு அரை இன்ச்சு உயரம். பாருங்கள், இது மேலேருந்து ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக அரை இன்ச்சு. இங்கேருந்து உயரம் பாடியோட உயரம் எடுத்திருக்கீங்க. அதோட அரை இன்ச்சு கூட்டி எடுத்திருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் கழுத்து அகலம் எடுத்துக்கலாம். இங்கேருந்து கழுத்து அகலம் 2னா உங்கள் விருப்பம்தான். இப்போ இங்கே கழுத்து அகலம் அதோட 1/4 இன்ச்சு தையலுக்காக. அதே மாதிரி இங்கே ஷோல்டர் அகலம் அதோட 1/4 இன்ச்சு இங்கே. இப்போ இங்கேருந்து ஆம்ஹோல் உயரம் உயரம் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்ஹோல் உயரம் இப்போ உங்கள் ப்ளவுஸில் இப்போ 4 இருக்குன்னா நீங்கள் தையலுக்கு கம்மி பண்ணிவிட்டு 3.5 வைக்கலாம். அரை இன்ச்சுக்கு வச்சு இப்போ இங்கேருந்து 1.25 இன்ச்சு. சின்ன பிள்ளைங்கன்னா 1 இன்ச்சு போதும், பெரியவங்களுக்குனா 1.25 இன்ச்சு. இங்கேருந்து 1.25 இன்ச்சு வச்சு வளைவு போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து மார்பு சுற்றளவு அதோட இங்கேருந்து இப்போ கழுத்து அகலம் எடுத்துக்கலாம். கழுத்து உங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ கழுத்து அகலம். இப்போ நீங்கள் 5 இன்ச்சு இங்கே எடுக்கிறீங்கன்னா அதோட அரை இன்ச்சு கம்மி பண்ணி இப்போ 5 இன்ச்சுனா 4.5 இன்ச்சு. இது கரெக்டான அளவு. இது தையலுக்கு அப்போ 4.5 இன்ச்சு. இங்கே 5 இன்ச்சுன்னா இங்கே 4.5 இன்ச்சு. இங்கே வச்சு வளைவு போட்டுக்கோங்க. 1 இன்ச்சு வச்சு வளைவு போட்டுக்கலாம். முன்கழுத்து பின்கழுத்து ஒரே அளவுனா அதே அளவு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த துணியை எடுத்துட்டு தான் அடுத்தது மார்க் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து கம்மியாக இங்கே 4.5 அப்படின்னா இங்கே அதோட இது ஃப்ரண்ட்டுக்கு இது பேக்குக்கு. இப்போ எது ஃபஸ்ட்டு குறிச்சிருக்கீங்களோ அந்த தான் வெட்டணும். இதை வெட்டிடக்கூடாது. இதை வெட்டிட்டு தான் அதுக்கப்புறம் இதை வெட்டணும். இப்போ எடுத்தாச்சு. இப்போ இங்கேருந்து மார்பு சுற்றளவு எடுத்துக்கலாம். இங்கேருந்து மார்பு சுற்றளவு எடுத்துட்டு அதோட இங்கே 1.5 இன்ச்சு கூட்டி நீங்கள் 2 இன்ச்சு விட்டுனா 2 இன்ச்சு விட்டுக்கோங்க. அது மாதிரி இங்கேருந்து இடுப்பு சுற்றளவு எவ்வளவோ அதுலேருந்து இங்கே 1.5 இன்ச்சு. இப்போ அதோட மார்க் பண்ணிக்கிற வேண்டியதான். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை இப்படி கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணியாச்சு. இப்போ எப்படின்னா இங்கேருந்து இங்கே வர என்ன அளவுன்னு பாருங்கள். இங்கேருந்து இது வர அளவு என்ன அளவுன்னு பார்த்துட்டு அதில் பாதி உள்ள அளவு எடுத்துக்கோங்க. இதுலேருந்து இது வர என்ன அளவோ அதில் பாதியில் அளவு எடுத்துட்டு இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி பாருங்கள். கீழேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இங்கேருந்து இந்த வளைவை ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இந்த அளவு என்ன அளவுன்னு பாருங்கள். அதில் பாதி அளவு எடுத்துக்கோங்க. அளவெடுத்து மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இங்கேருந்து இங்கே கோடு போட்டுக்கணும். இப்போ இங்கே இப்படி கட் பண்ணிக்கலாம்.
இதே மெத்தடு தான் இப்போ கிளாத்லேயும் வரும். கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு தான் நம்ம ஸ்கர்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அம்பர்லா உள்ளதை இப்போ கீழே உள்ள பாட்டுக்கு பார்க்கலாம். இப்போ சாரியில் எப்படி இருக்குன்னா, இங்கே முந்தானை இருக்கும். முந்தானை சைடு தான் நீங்கள் இதை எடுக்கணும். இந்த அளவு எடுத்து நீங்கள் கட் பண்ணிடணும். இந்த சைடும் பார்டர் இருக்கும். இந்த 2 பார்டரை எனக்கு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணியை மடிச்சுக்கலாம். துணியை அப்படி மடிச்சுட்டு துணியை 2ஐயும் சமமாக மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வர மடிச்சுட்டு இப்படியே முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. இதை மடிக்கிற மெத்தடு. மடிச்சுட்டு இந்த இதை வச்சு பார்க்கணும். பாருங்கள், இதை இப்படி எந்த அளவுக்கு இதுலேருந்து இது வரை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வச்சுருங்க. இப்போ அது பேப்பர்னால சிறுசாக தெரியுது. பாருங்கள், மடிப்பு எப்படி மடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இதை இப்படி மடிச்சுட்டு முக்கோண ஷேப்பில் இப்படி வச்சு மடிச்சிருங்க. அவ்வளோதான். இந்த மடிப்பில் தான் செய்யணும். நான் பேப்பர்னால் நான் விரித்து காமிக்கிறேன். இப்போ இப்படி தான் கிராஸாக இருக்கும். இப்போ கிராஸாக உங்களுக்கு என்ன அளவோ அந்த அளவில் இப்போ மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே வர என்ன அளவுன்னு பாருங்கள். மேலே இருந்து கீழே வர இப்போ இங்கே 4 இன்ச் இருக்குது. அதே 4 இன்ச்சுக்கு வச்சு சுற்றி போடணும். இங்கே 4 இன்ச்சுனா இப்படி 4 இன்ச்சுக்கு சுற்றி ரவுண்டாக போட்டு வளைவு போட்டுக்கணும். அவ்வளோதான். வளைவு போட்டு இப்போ இங்கேருந்து இப்போ இதை நம்ம வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டு இப்போ இங்கேருந்து உங்களுக்கு ஸ்கர்ட்டோட நீளம் எவ்வளோன்னு அதை பார்த்துக்கிறணும். இப்போ ஸ்கர்ட்டோட நீளம் 28னா அதோட 1 இன்ச்சு கூட்டிக்கணும். எதுக்குன்னா இங்கே இதில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கும் இங்கே பார்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் வேணும். இப்போ இங்கேருந்து ஸ்கர்ட்டோட நீளம் 5 இன்ச்சுன்னு வச்சுக்கலாம். 5 இன்ச்சுக்கு வளைவு போட்டுக்குங்க. அப்படியே வளைவு போட்டு அப்படியே ஜாயின் பண்ணி விட்டு அப்படியே கட் பண்ணிட வேண்டியதான். இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை கட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இதை வச்சு அப்படியே இதை தைக்கிற வேண்டியதான். நான் சாரியில் 2 இது தைச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது சாரியோட முந்தானை பகுதி நான் மேலே பாட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பாடி பாட்டுக்கு. இது ஸ்கர்ட் பார்ட் தனியாக. இது தனியாக நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணணும். பாருங்கள், அதே மாதிரி தான் 2 ட்ரெஸ்ஸு தைச்சிருக்கேன். அம்மாவுக்கும் பொண்ணுக்கும். இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.